Hello students, welcome back. 10th standard social geography unit 5 oda continuation பார்த்துட்டு இருக்கோம். In today's session we are going to discuss about transportation. Transport போக்குவரத்து. அதாவது ஒரு கூட்ஸையும் சரி பேசஞ்சரையும் சரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு வந்து இன்றைய சூழலில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை தான் வந்து ஒரு கண்ட்ரியோடைய லைஃப் லைன் ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணால் தான் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த இடத்துல பிஸ்னஸ், ட்ரேட், காமர்ஸ் இது எல்லாமே நடக்கும். அண்ட் நம்மளுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகி போனால் தான் எல்லா வேலைகளுமே நடக்கும். ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இதை லைஃப் லைன் ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து இப்போ நிறைய விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. வீல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வளர்ச்சியாகி இன்றைக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்குது. நம்மளுடைய எக்கனாமிக்கல் க்ரோத்தில் கூட நிறைய பெரிய விஷயங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா we have 3 transport systems in the entire world. இந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது லேண்ட், வாட்டர், ஏர், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லேண்ட் அப்படின்றது ரோட்வேஸ், ரயில்வேஸ் அண்ட் பைப்லைன்ஸ், இது மூணுமே கவர் ஆகும். அண்ட் சேம் வாட்டர்வேஸ் அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓஷன் ரூட்ஸா. அண்ட் ஏர் அப்படின்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ் அல்லது இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். ஸோ இந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் இந்த பர்டிகுலர் செஷனில் we are going to discuss in detail. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோட்வேஸ். ரோட்ஸ் அப்படின்றது இட் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட்டல் ரோல், முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஷார்ட், மீடியம், லாங் எந்த மாதிரியான டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, கூட்ஸையும் சரி பேசஞ்சர்ஸையும் சரி, அது ஒரு இடத்துலேருந்து கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு விடுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா அது ரோட்வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்வேஸ் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் ஈஸி அண்ட் சீப், எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, எல்லாருக்குமே பயனடையும் வண்ணமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளைட்லலாம் நம்ம நினச்சா உடனே போக முடியாது. பட் ஆனால் ரோடில் அப்படின்றப்போ ஒரு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் கூட நம்ம ஒரு பஸ் பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு எக்கனாமிக்கல் கன்சிடர் பண்ணும்போது எக்கனாமிக்கலாகவும் நமக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது ரோட்வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரோட்வேஸ் பார்த்திங்கன்னா மெயினாக எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. ஈவன் ஒரு ஃபார்ம்ஸ், ஃபீல்ட்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் மெயினாக வந்து நமக்கு ஒரு கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் நம்மளுக்கு நம்ம பேசஞ்சர்ஸை கூட வந்து ஒரு டோர் டு டோர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை நமக்கு கொடுக்கறது வந்து இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ரோட்வேஸை யுனிவர்சல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் இது எல்லாருமே பயன்படுத்தும் வண்ணமாக ஈஸியாகவும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டென்சஸ்ட் ரோட் நெட்வொர்க் வந்து நமக்கு மெயினாக இந்த நார்தர்ன் பிளேன்ஸில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோட் டென்சிட்டியை மட்டும் வச்சு ரொம்ப ஹையஸ்டான ரோட் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கேரளா, அண்ட் ரொம்ப லோவஸ்ட் ரோட் டென்சிட்டி எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். அந்த ஜிகே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ் அண்ட் தென் பார்டர் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரோட்ஸ் அப்படின்னு ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஸோ பிஃபோர் தட் இந்த ரோட்வேஸ் இந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டியூனோ ஜிகே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். ஷெர்ஷா சூரி அப்படின்றவர் தான், அந்த ஷெர்ஷா படிச்சிருப்பீங்க இல்லையா ஹிஸ்ட்ரியில். ஸோ அவர் தான் வந்து இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்றத வந்து பில்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இண்டஸ் வேலியிலேருந்து சோனார் வேலி, பெங்கால் இது வரைக்கும் நமக்கு வந்து அது கவர் ஆகுது. அதாவது ஃப்ரம் கொல்கத்தா டு பேஷ்வார் வரைக்கும் அது கவர் ஆகுது. ஸோ அப்போ வந்து அதை வந்து ராயல் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நம்ம வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோடு வந்து அம்ரிஸ்டர்லேருந்து கொல்கட்டா வரைக்கும் நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் பேக் டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா, நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்குது இந்தியாவில். ஸோ இது வந்து இந்த நேஷ்னல் ஹைவேஸ் வந்து மெயினாக ஒரு கண்ட்ரியோடைய கேபிட்டல்ஸ், அந்த ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட்ஸ், மேஜரான போர்ட்ஸ் அண்ட் ரயில்வே ஜங்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரொம்ப பீக்காக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், டூரிஸ்ட் சென்டர்ஸ், இந்த எல்லாத்தையும் கவர் பண்ணுற விதமாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா, இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இது வந்து இருக்குது. இதனோட மெயின்டெனன்ஸ், இந்த டெவலப்மெண்ட், இதனோட சர்வீஸ் இது எல்லாமே இவங்க தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் லாங்கஸ்ட் நேஷ்னல்
ஹைவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH44. அது வந்து வாரணாசி உத்தரப்பிரதேஷில் வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் சதர்ன் மோஸ்ட் டிப்பாக கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. டோட்டலாக 2369 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆகுது. அண்ட் ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே எதுன்னு பார்த்தீங்கன்னா NH47A. NH47A அது வந்து பார்த்திங்கன்னா கொச்சி ஏர்போர்ட்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. ஒன்லி 6 கிலோமீட்டர் தான், வெறும் 6 கிலோமீட்டர் தான். பட் அது வந்து நேஷ்னல் ஹைவேஸ், அதனால தான் அது ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவேஸாக. அண்ட் இந்த நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI பார்த்திங்கன்னா 1995 நமக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு என்டையர்லி அட்டானமஸ் பாடி அப்படின்றதையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மேஜரான சிட்டிஸ், டவுன்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. இந்த ஸ்டேட் ஹைவேஸை வந்து யாரோட கண்காணிப்பின் கீழே இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரோடு, இது வந்து பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் 2, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், ஈரோடு அப்படின்னா இந்த ஈரோடு சேலம் இங்கே டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ சேலம்னா ஓம்லூர், ஆத்தூர், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸையும் கவர் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் நேஷ்னல் ஹைவேஸோட அந்த லிங்க் வந்து ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை யார் வந்து ஃபுல்லாக கேரி ஓவர் பண்ணி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா PWD, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய PWD டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதை டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரூரல் ரோட்ஸ், அதாவது வில்லேஜ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊரக சாலை. இது வந்து ரூரல் ஏரியாஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்லி கவர் பண்ணும். அந்த பர்டிகுலர் வில்லேஜஸும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ், பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன டவுன், நெய்பரிங் டவுன்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். திஸ் வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். நெக்ஸ்ட் இஸ் பார்டர் ரோட்ஸ், எல்லையோர சாலைகள். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்டர் ஏரியாஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்டர் ஸ்டேட்ஸ் இங்கே தான் அதிகமாக இந்த பார்டர் ரோட்ஸ் நமக்கு இருக்குது. இது வந்து யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரோடை வந்து அவங்க ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சண்டிகர்லேருந்து லடாக்ல லே அப்படின்ற பகுதி வரைக்கும் இது வந்து கனெக்ட் ஆகுது. இட் கவர்ஸ் இது வந்து ஆல்டிடியூடு எவ்வளோ ஒரு ஆவரேஜ் ஆல்டிடியூட் எவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னா 4270 மீட்டர்ஸ் ஹைட்டில் வந்து இந்த ரோடு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் குவாடிலேட்ரல். இந்த கோல்டன் குவாடிலேட்ரல் அப்படின்றது வந்து 5846 கிலோமீட்டர் லாங் வந்து ஒரு பெரிய இவ்வளோ கிலோமீட்டர் ஏரியாஸை வந்து அது கவர் பண்ணுது. இது வந்து 4 to 6 வழிகளில் வந்து அந்த லேன்ஸ் வந்து 4 to 6 லேன்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு மெயினான 4 மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. டெல்லி டு கொல்கத்தா, சென்னை, மும்பை அண்ட் அகைன் டெல்லி. ஸோ அதாவது டெல்லி டு கொல்கத்தா, கொல்கத்தா டு சென்னை, சென்னை டு மும்பை, மும்பை டு டெல்லி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 1999 நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேஜரான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து கோல்டன் குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் காரிடார்ஸ். ஸோ என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாக இப்போ இந்தியா கண்ட்ரியில் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ரோடை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதனோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா இந்த காரிடோர்ஸ் நார்த் டு சவுத் காரிடோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர் நார்த் டிப்லேருந்து சதர்ன் மோஸ்ட் டிப் கன்னியாகுமரி தமிழ்நாடு வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது. 4076 கிலோமீட்டர் லாங் ரோடு வந்து இது பெருசாக ஃபுல்லாக கொச்சி டு சேலம் ஸ்பேர் அந்த ரிங் வழியாக அப்படியே ஃபுல்லாக அட்டஸ்டடாக கனெக்ட் ஆகுது. அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்ஹார், அசாமில் சில்ஹார் அப்படின்றதுலேருந்து குஜராத்தில் போர்ட் டவுன் அப்படின்ற அந்த போர்பந்தரில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் டவுன் அப்படின்ற பிளேஸ் வரைக்கும் ஃபுல்லாக 3640 கிலோமீட்டர் வந்து இதனோட லென்த் ஃபுல்லாக கவர் ஆகுது. இது ரெண்டும் எந்த இடத்துல மீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி அப்படின்ற பிளேஸில் தான் இந்த 2 ரோட்ஸும் மீட் ஆகும். அப்படி ஃபுல்லாக இது வந்து என்டையர் கண்ட்ரியை அப்படியே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணக்கூடியது. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஜிகே கொஷினும் கூட. அண்ட் அதாவது அந்த பிளேஸ் 2 எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேஸ் அப்படின்றது
நம்ம ஈஸியாக சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக நெடுஞ்சாலையே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஃபுல் டிராஃபிக் ஸ்பீடு ஹை ஸ்பீட் டிராஃபிக்கில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை பூனே ரோட் அண்ட் தென் கொல்கட்டா டம்டம் ஏர்போர்ட் ரோட், துர்காப்பூர் கொல்கட்டா ரோட், யமுனா எக்ஸ்பிரஸ் வே பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸை வந்து நமக்கு அந்த பக்கத்தில் அண்டை நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுகளுடைய மெயின் பார்டர்ஸோட கனெக்ட் பண்ணாமல் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மேஜர் சிட்டிஸோடு அப்படியே நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட பக்கத்தில் இந்தியாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸும் ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மக்களும் இங்கே இருக்க மக்களும் பயன்பெறணும் அப்படின்றத கருத்தில் வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்றது திஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இட் லிங்க்ஸ் இந்தியா அண்ட் த நெய்பரிங் கண்ட்ரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸையும் வந்து நமக்கு லிங்க் பண்ணுது. ஸோ இது வந்து என்டையர்லி ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட அப்படின்றத நமக்கு கருத்தில் வச்சுட்டு நமக்கு இந்த ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இதுக்கான காசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அவங்க தான் வந்து இதனோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் நம்மளோட இந்த நெய்பரிங் கண்ட்ரீஸில் முக்கியமான ஹைவேஸோடு நமக்கு கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரோட்வேஸ்.